ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மதிக்கிறது இல்லை. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வந்து அம்மா மதிக்கிறது. இப்படி தான் வந்து மாறி மாறி வந்து இருக்குது. நிறைய இடத்துல அப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. என்ன பிரச்சனையே தெரியல. நேற்று கூட வந்து வயசாகிடுச்சு சொல்லி அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆத்தங்கரில் வீச வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு இதை வந்து திட்டி அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நடக்குது. அம்மாவுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி உடனே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை தூக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து போட்டு போகிறது. அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ரோட்டில் வந்து போட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் மட்டும் போடுறது இது கிடையாது. எங்களால் காப்பாற்ற முடியல. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து அடித்து பிடிச்சி அவங்களுடைய சொத்தெல்லாம் வந்து பிடுங்கிக்கிறாங்க. பென்ஷன் வாங்குறதா இருந்தால் அந்த பென்ஷன் பணத்தை வாங்கிக்கிறாங்க. எல்லாத்துமே பென்ஷன் பணத்தை வாங்குற அன்றைக்கி மட்டும் வாங்கிக்கிட்டு மிச்சம் நாள்லாம் சாப்பாடு போடுறதில்ல. அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் கவனிக்காமல் பாடாப்படுத்துகிறாங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை இந்த பாடுபடுத்துகிறாங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சாப்பாடே போடுறதில்ல. எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு கவனிக்கிறதே இல்லை. நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் வந்து ஒரு அம்மா, ஒரு கொஞ்சம் வயசு 30-35 வயசு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா மொபைலே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளையை கவனிக்கவே இல்லை. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அது நேராக போய் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே வந்து விரல விட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திறக்கிறாங்க. திறந்து வெளியில் வர முடியல இந்த பிள்ளையால். அதுக்கப்புறம் வந்து இழுக்கிறாங்க. முதல்ல இந்த சின்ன பிள்ளை தானே, அதை கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போனோடனே இவளுக்கு பார்க்க வேண்டியது தானே. இதுக்குள்ளே என்ன வேண்டியிருக்கு அவளுக்கு? சோசியல் மீடியாவில் என்ன யார் மெசேஜ் பண்ணால் எதுக்கு பார்க்கணும்? அந்த பிள்ளையை கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வெளியில் இழுக்கிறாங்க. பிள்ளை வரல. அப்படி இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையை வந்து கவனிக்கிறதே இல்லை. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து போட்டிருந்தாங்க. சோசியல் மீடியாவில் பிள்ளையை கவனிக்கிறதே இல்லை. எந்த நேரமும் யூடியூப்பில் வந்து அவள் அடிமையாயிட்டா. எப்போ பாரு யூடியூப்லேருந்து வந்து நிறைய பேர் அவளுக்கு பணம் அனுப்புகிறாங்க. அவளுக்கு வந்து அதனால் இந்த பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்காமல் வீட்டில் உட்காந்து இப்போ மாதம் 25,000 30,000 வருதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் யூடியூப்லேயே உட்காந்துக்கிட்டு எந்த நேரம் வீடியோ போட்டுட்ருக்கா. பிள்ளைக்கு வந்து சாப்பாடே கொடுக்கறதில்ல, பால் கொடுக்கறதில்ல. அந்த பிள்ளையை ஆகும்னு கேட்டால் அடிக்கிறா அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. எதனால் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா உழைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 25,000 வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது உழைக்காக மாதம் 25,000 வருது, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்காக ஒரு பிரபலம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையை போட்டு, சின்ன பிள்ளை அது ஒரு 3 வயசு இருக்கும், அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி நிறைய இடத்துல அம்மா பிள்ளை அடிக்கிறாங்க, பிள்ளை அம்மாவை அடிக்க, இப்படி வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள். இதெல்லாம் எதனால் நடக்குது, என்ன நடக்குதுன்னே அப்படின்னு தெரியல. சோசியல் மீடியாவில் தான் நடக்குதா கேட்டால் அது மட்டும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நிறைய பேர் சோசியல் மீடியா யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை சொத்துக்காக வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை மட்டும் இல்லை, மாமியார் அவங்களெல்லாம் போட்டு மருமகள் மாமியார் அடிக்கிறது. சில இடத்துல மாமியார் இப்படி நிறைய இடத்துல அடிக்குது. என்ன அடித்து சொத்தை எழுதி கொடு, சொத்தை எழுதி கொடுன்னு சொல்கிறாங்க. சொத்தை வந்து அம்மா அப்பாட்ட வந்து ஏமாற்றி பிடிங்கிறாங்க. இப்படி நிறைய இடத்துல இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே எந்த காலத்தில் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நமக்கே வந்து தோணுது. எதனால் இப்படி நடக்கிறாங்க அப்படின்னே வந்து தெரியல. பிள்ளையை வந்து கவனிக்கிறத விட்டு இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து மூழ்கி கிடக்குறாங்க. நமக்கு வந்து பிள்ளையோட முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ போட்டால் யூடியூப்பில் வீடியோ போட்டோம் அப்படின்னா நிறைய காசு வரும். அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே வந்து நம்பரை கொடுத்தா போதும், நிறைய பேர் வந்து டக்குன்னு வந்து அனுப்புகிறாங்க. ஒருத்தர் 100 அனுப்பினாங்கன்னா அவங்களுக்கு 15,000 20,000. நல்ல வீடியோ போட்டால் பார்க்குறதுக்கு 4 பேர் கிடையாது. ஆனால் அவங்க வீடியோவை எப்படி தான் பார்க்குறாங்களோ தெரியல. புருஷனும் சரியில்லை, பொண்டாட்டியும் சரியில்லைன்னு இருக்கு. ஆனால் அவங்க வீடியோ வந்து லட்சக்கணக்கு பேர் பார்த்தேன். புருஷன் ஒரு நிலை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக வந்து இருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவனும் வந்து இருக்கா. ஆனால் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20,000 25,000 வந்து கூகுள் பேயில் 100 பேர் அனுப்பினா என்ன ஆச்சுன்னு பாருங்கள். 100 ஒருத்தர் அனுப்பி 100 பேர் அனுப்பினா 10,000 ஈஸியாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு வீடியோக்கு அவங்களுக்கு 10,000 கிடைக்கும். இதில் வெறும் சண்டை அப்படின்னு ஒரு நாடகம் ஆடி ஒரு 4 நாடகம் அடைக்கிறாங்க. சண்டை அப்படின்னு சொல்லி நாடகம் அடிக்கிறாங்க. இல்லை வந்து உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு பொய்யான ஒரு காரணத்தை வந்து சொல்கிறாங்க. முகத்தை சோகமாக வச்சுட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுற மாதிரி அழுத வச்சோன்னா மக்கள் வந்து தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைக்கு வந்து பணம் அனுப்புகிறாங்களா, தன் பொண்டாட்டி பிள்ளை
மீடியாவில் படிக்கிறாளா, அவள் அதுக்கு அனுப்புகிறாங்களோ இல்லையோ, சோசியல் மீடியாவில் ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டா உடனே துடிச்சு போய் கூகுள் பேயில் அப்படியே வந்து பணத்தை வந்து கட்டுக்கட்டாக வந்து அனுப்பிடுறாங்க. இதனாலே அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வசதியாக போச்சு. ஆகா, இவ்வளோ பணம் வந்து உட்காந்த இடத்துல எப்படி உழைக்காமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளையை வந்து கவனிக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல இந்த சோசியல் மீடியாவில் உள்ளவங்களுக்கு முதல்ல இந்த பணம் அனுப்புறத, கூகுள் பே பணம் அனுப்புறதை நீங்கள் நிறுத்துங்க. அதுதான் வந்து நல்லது. யாருக்கு வேணுமோ அவங்கவுங்களுக்கு வந்து சம்பாதிச்சுக்க தெரியும். அடுத்தவங்கள்ட்ட நல்ல மனுஷங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து கை நீட்டி எனக்கு கூகுள் பேயில் பணம் அனுப்புங்க அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கேட்பீங்களா? இல்லை நான் கேட்பேனா? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, என்கிட்டேருந்து தான் இப்போ பைசா இல்லை கஷ்டப்பட்டாங்க, கூகுள் பேயில் பணம் அனுப்புங்கன்னு யாராவது வாங்குவாங்களா? கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. எல்லாராலையும் வந்து நல்ல த எல்லாராலையும் வந்து அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டி பணம் வந்து வாங்க முடியாது, கேட்க முடியாது. பணம் அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டி பணம் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்லவங்களா இருக்க முடியும். ஏதோ ஒரு காரணம், உடம்பு சரியில்லை காரணமாக, இல்லை வீட்டில் சாப்பாடே உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் மட்டும்தான் வந்து உடம்பு சரியாக இருக்காங்களா? அவங்க வீட்டில் மட்டும்தான் சாப்பாடு இல்லையா? சாப்பாடு இல்லாத எத்தனையோ ஏழை மக்கள் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஏழை மக்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. என்னமோ உலகத்துலேயே அவங்க மட்டும்தான் சாப்பிடாம இருக்கிற மாதிரி அப்படியே வந்து ஐயோ அக்கா அக்கா அக்கான்னு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாசமாக ஆண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து அனுப்புகிறாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து கெடுக்குறீங்கன்னு சொல்லலாம். இதனால் என்னாச்சு, அவங்களுக்கு உழைக்கிற எண்ணமே போயிடுச்சு. வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே போயிடுச்சு. ஆகா, இப்படி ஒரு நாடகம் ஆடினா பணம் அனுப்புகிறாங்களா, அப்புறம் எதுக்காக நம்ம வேலைக்கு போகணும்? இப்படி ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை வந்து நம்ம யூடியூப்பில் சொன்னோம்னா அவங்க பணம் அனுப்ப போகிறாங்க. அந்த பணத்தை வச்சு நம்ம குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுக்காக நீங்கள் முதல்ல இந்த கூகுள் பேயில் பணம் அனுப்புறதை வந்து நிறுத்துங்க. யாராக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, உங்கள் கண்ணுக்கு முன்னால் எவ்வளோ பேர் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் வரதெல்லாம் உண்மையா பொய்யானே நமக்கு தெரியாது. பொய்யா இருக்கலாம், இல்லை உண்மையாக இருக்கலாம். எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க, உங்கள் ஏரியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க. பணம் கொடுக்கணுன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாமே. ஏழை எளிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சோசியல் மீடியாவில் வீடியோ போடுற மட்டும்தான் ஏழையா, வேறு ஏழை எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஏரியாவில் எல்லாரும் கோடீஸ்வரன் தானா? நீங்களும் கோடீஸ்வரன், எல்லாரும் கோடீஸ்வரன் தானா? ஒரு ஏழை கூட கிடையாதா? உங்கள் கண்ணுக்கு முன்னால் உள்ள ஏழைகளுக்கு முதல்ல வந்து உதவி செய்யுங்க. அப்புறம் அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணத்தை கொடுங்க. உங்கள் மனைவிக்கு பணத்தை கொடுங்க. அப்புறம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். கூகுள் பேயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களே கடகடன்னு பைசா வந்து அனுப்புறது. இதை வச்சுக்கிட்டு அவங்கவுங்களே வந்து இப்போ அடிக்ட் ஆகி யூடியூப்பில் பணம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கவனிக்காமல் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறது இப்படி நிறைய இடத்துல வந்து நடந்துகிட்ருக்கு. யார் உண்மை யார் பொய்னே நமக்கு தெரியாது. இது உண்மையாகவே இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். அது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தெரியாது. அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் யோசித்து ஆறாம்பரம் வந்து செய்யுங்க. இஷ்டப்பட்டு பணத்தை வந்து ஒரு பணம் நீங்கள் போய் இப்படி அனுப்புகிறீங்களே, நீங்கள் போய் யாருக்கிட்டையாவது ஒரு பணம் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு யாராவது அனுப்புகிறாங்களான்னு பார்ப்போம். ஒரு நூறுரூவா காசு நீங்கள் கொடுங்க. யாராவது உங்களுக்கு ஒரு நூறுரூவா காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. 1000 கேள்வி கேட்பாங்க. பணம் வாங்குறியே, உனக்கு வெக்கம் இல்லையா, மானம் இல்லையான்னு கேட்பாங்க. பணம் வாங்கி என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, பணம் வாங்கி பிச்சை எடு நீ போய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மீறி ஒருத்தவங்க பணம் ஒருத்தர் 4 பேர்கிட்ட கேட்குறாங்கன்னா யார் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, யார் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை பணம். அவங்க பணம் வந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சில பேர் யூடியூப்பில் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அவங்களா திருந்துறாங்களா கேட்டால் அவங்களா திருந்துறதுனாலும் நீங்களும் வந்து நீங்களும் இந்த தப்புக்கு ஒரு உடந்தையாக இருக்காங்க சொல்ல. நம்மளால் முடியுது அப்படின்னா நீங்களும் இந்த தப்புக்கு ஒரு உடந்தையாக இருந்து செய்யாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் போகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர மெயின் ரோட்லேயே இருக்குது. எல்லாருமே இறங்கி இங்கே சன்ஃப்ளவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அங்கே ஏராளமான காரில் நிற்க எல்லாருமே போகிற வழியில் மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால இறங்கி எல்லாருமே வந்து எடுக்கிறாங்க. இது வந்து தென்காசி பக்கத்தில் இருக்குது. அங்கே இயற்கை சூழ்நிலை பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருப்பாங்க. பக்கத்தில் மலைகள், பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வந்து பாருங்கள். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்தோன்னா எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கே பெரிய பெரிய எவ்வளோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மதியம் சாயந்தரம் அப்படிங்கும்போது அந்த சன்ஃப்ளவர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து மலர்ந்து வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. பெரிய பெரிய ஃப்ளவராக வந்து பார்க்க நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நீங்களும் வந்து தென்காசி பக்கம் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.